வணக்கம். ஓவர்வியூ அண்ட் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் சின்ஃபிக் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்க போவது சின்ஃபிகின் இன்டர்ஃபேஸ், சின்ஃபிகில் வரைவது மற்றும் அனிமேட் செய்வது, இந்த தொடரின் கீழ் உள்ள வெவ்வேறு டியூட்டோரியல்களின் உள்ளடக்கத்தை பார்ப்பது. இந்த டியூட்டோரியலை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் OS பதிப்பு 16.04, சின்ஃபிக் பதிப்பு 1.0.2. இந்த டியூட்டோரியலை புரிந்து கொள்ள உங்களுக்கு இன்ஸ்கேப் மற்றும் அனிமேஷனின் கோட்பாடுகள் பற்றி தெரிந்திருக்க வேண்டும். முதலில் நாம் சின்ஃபிகை பற்றி கற்றுக்கொள்வோம். சின்ஃபிக் ஒரு 2D அனிமேஷன் சாஃப்ட்வேர் ஆகும். இது ஒரு இலவச ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஆகும். அடுத்து சின்ஃபிக் பற்றிய சில அம்சங்களை தெரிந்து கொள்வோம். இது லினக்ஸ், விண்டோஸ் மற்றும் மேக் ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் வேலை செய்யும். இதில் பல்வேறு வடிவங்களை வரைந்து மற்றும் டெக்ஸ்ட் அனிமேஷனை உருவாக்கலாம். PNG இமேஜ்களை இம்போர்ட் செய்து அனிமேஷன் செய்யலாம். கட்அவுட் அனிமேஷனை உருவாக்கலாம். கேரக்டர் வாக் சைக்கிளையும் உருவாக்கலாம். அவுட்புட்டை GIF, AVI மற்றும் பல்வேறு ஃபார்மேட்களில் கொடுக்கலாம். சின்ஃபிகை 2D அனிமேட்டர்கள் பயன்படுத்தலாம். அனிமேஷனில் ஆர்வமுள்ள பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் இதை பயன்படுத்தலாம். அடுத்து சின்ஃபிகை உபுண்டு OSல் எவ்வாறு நிறுவுவது என்று பார்ப்போம். நிறுவல் நடைமுறையை பின்பற்ற நீங்கள் இன்டர்நெட்டுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். Ctrl Alt மற்றும் T கீகளை ஒன்றாக அழுத்தி டெர்மினலை திறக்கவும். இப்போது டெர்மினலில் டைப் செய்க sudo space apt -get install synfig studio. பின் என்டரை அழுத்தவும். தேவைப்பட்டால் சிஸ்டம் பாஸ்வேர்டை என்டர் செய்யவும். எவ்வளவு டிஸ்க் ஸ்பேஸ் ஆக்கிரமிக்கப்படும் என்ற செய்தியை இது காண்பிக்கும். Y என டைப் செய்து அதை உறுதிப்படுத்த என்டரை அழுத்தவும். இது சின்ஃபிகை நிறுவும். சின்ஃபிக் வெற்றிகரமாக நிறுவப்பட்டதா என்று சரிபார்ப்போம். டெர்மினலில் டைப் செய்க சின்ஃபிக் ஸ்டுடியோ. பின் என்டரை அழுத்தவும். சின்ஃபிக் கன்சோல் திறப்பதை நாம் காணலாம். இப்போது சின்ஃபிகை விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் எப்படி நிறுவுவது என்று கற்போம். நிறுவல் நடைமுறையை பின்பற்ற நீங்கள் இன்டர்நெட்டுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். உங்கள் முன்னிருப்பான வெப் பிரவுசரை திறக்கவும். அட்ரஸ் பாரில் இந்த URL-ஐ டைப் செய்க https://www.synfig.org/download-stable. பின் என்டரை அழுத்தவும். Choose your OS drop-down பாக்ஸில் OS Details Windows 64-bit அல்லது Windows 32-bit-ஐ தேர்ந்தெடுக்கவும். நான் Windows 64-bit-ஐ தேர்ந்தெடுக்கிறேன். Name a fair price ஃபீல்டில் 0 என டைப் செய்து Get Synfig-ஐ அழுத்தவும். ஒரு பாப்அப் விண்டோ தோன்றுகிறது. காட்டியுள்ளபடி உங்கள் இமெயில் ஐடியை டைப் செய்யவும். Continue-ஐ கிளிக் செய்யவும். அடுத்து டிராப் டவுன் பாக்ஸில் உங்கள் இடத்தை தேர்ந்தெடுத்து Continue-ஐ கிளிக் செய்யவும். Complete Checkout-ஐ கிளிக் செய்யவும். paddlehelp@paddle.com-இலிருந்து உங்களுக்கு மின்னஞ்சல் வரும். உங்கள் மெயிலை சரிபார்த்து மெயிலில் உள்ள டவுன்லோட் பட்டனை கிளிக் செய்யவும். ஒரு பாப்அப் விண்டோ தோன்றுகிறது. சேவை கிளிக் செய்யவும். டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்கு சென்று சின்ஃபிகின் exe ஃபைலை டபுள் கிளிக் செய்யவும். ஒரு பாப்அப் விண்டோ தோன்றுகிறது. ரன் பட்டனை கிளிக் செய்யவும். சின்ஃபிக் ஸ்டுடியோ செட்டப் விண்டோ தோன்றுகிறது. லைசன்ஸ் அக்ரிமெண்ட் பிரிவில் I agree-ஐ தேர்வு செய்யவும். முதலில் நெக்ஸ்டையும் பின் இன்ஸ்டாலையும் கிளிக் செய்யவும். க்ளோஸை கிளிக் செய்யவும். சின்ஃபிக் இப்போது வெற்றிகரமாக நிறுவப்பட்டது. சரிபார்க்க விண்டோஸ் பட்டனை கிளிக் செய்து பின் டைப் செய்க சின்ஃபிக். சின்ஃபிக் திறப்பதை நீங்கள் காணலாம். இப்போது இந்த தொடரில் உள்ள தனிப்பட்ட டியூட்டோரியல்களை சுருக்கமாக பார்ப்போம். இந்த தொடரின் முதல் டியூட்டோரியல் பவுன்சிங் பால் அனிமேஷன். இங்கு சின்ஃபிக் இன்டர்ஃபேஸை பயன்படுத்த கற்றுக்கொள்வோம்.
சின்ஃபிகில் ஒரு பந்தை வரையவும், கீஃப்ரேம்கள் மற்றும் வே பாயிண்ட்களை சேர்க்கவும், ஸ்குவாஷ் எஃபெக்டுடன் கூடிய ஒரு பால் அனிமேஷனை செய்யவும், ஜிப் ஃபார்மேட்டில் ரெண்டர் செய்யவும் கற்றுக்கொள்வோம். டுட்டோரியலின் ஒரு கண்ணோட்டம் இதோ. பந்தின் மையத்தில் ஒரு பச்சை புள்ளி இருப்பதை கவனிக்கவும். பந்தை கேன்வாஸின் அடிப்பகுதிக்கு நகர்த்த இந்த பச்சை புள்ளியை இழுக்கவும். அடுத்த டுட்டோரியல் இ-கார்ட் அனிமேஷன். இது PNG இமேஜ்களை இம்போர்ட் செய்ய உதவி புரியும். இமேஜ்களை அனிமேட் செய்யவும், டெக்ஸ்ட் அனிமேஷனை செய்யவும், அனிமேஷனை ப்ரிவ்யூ செய்யவும், அதை AVI ஃபார்மேட்டில் ரெண்டர் செய்யவும் கற்றுக்கொள்வோம். இந்த டுட்டோரியலை ப்ளே செய்கிறேன். இப்போது ஃபோல்டரில் உள்ள கேக் இமேஜை தேர்ந்தெடுத்து இம்போர்ட்டை கிளிக் செய்யவும். நமது கேன்வாஸின் மீது கேக் இமேஜை பெறுகிறோம். அடுத்த டுட்டோரியல் கிரியேட் a ஸ்டார் அனிமேஷன். இந்த டுட்டோரியலில் கிரேடியன்ட் கலர் அனிமேஷன் செய்வது, லேயர்களை குரூப் செய்வது மற்றும் ஸ்டார் அனிமேஷனை உருவாக்க கற்போம். இந்த டுட்டோரியல் பற்றிய ஒரு கண்ணோட்டம் இதோ. லேயர்ஸ் பேனலுக்கு சென்று லோவர் லேயர் பட்டனை இருமுறை கிளிக் செய்யவும். அடுத்து நட்சத்திரங்களின் ஆல்பா மதிப்பை அனிமேட் செய்வோம். அடுத்த டுட்டோரியல் Draw a toy train. இந்த டுட்டோரியலில் நாம் கற்க போவது அடிப்படை வடிவங்களை வரைவது, வடிவங்களுக்கு வண்ணம் பூசுவது, ஆப்ஜெக்ட்களை குரூப் மற்றும் டூப்ளிகேட் செய்வது மற்றும் கைட்லைனை பயன்படுத்தி வடிவங்களை வரிசைப்படுத்துவது. இந்த டுட்டோரியலை பார்ப்போம். கம்பார்ட்மெண்ட் 2 குரூப் லேயரை தேர்ந்தெடுக்கவும். ஷிஃப்ட் கீயை பயன்படுத்தி ஹேண்டிலின் நடுவில் உள்ள பச்சை புள்ளியை இழுக்கவும். அடுத்த டுட்டோரியல் அனிமேட் a toy train பற்றியது. நாம் முந்தைய டுட்டோரியலில் உருவாக்கிய டாய் ட்ரெயினை இந்த டுட்டோரியலில் அனிமேட் செய்ய கற்போம். இந்த டுட்டோரியல் பற்றிய ஒரு கண்ணோட்டம் இதோ. டைம் கர்சர் 0 ஃப்ரேமில் இருக்க உறுதிப்படுத்திக் கொள்ளவும். ஷிஃப்ட் கீயை பயன்படுத்தி ரயிலை கேன்வாஸுக்கு வெளியே வலதுபுறமாக இழுக்கவும். அடுத்த டுட்டோரியல் பிளான்ட் அனிமேஷன். இங்கு நாம் கற்க போவது இன்சர்ட் ஐட்டமை பயன்படுத்தி ஒரு வெர்டெக்ஸை சேர்ப்பது, ஸ்பிளிட் டான்ஜென்ட் தேர்வை பயன்படுத்துவது, மார்க் ஆக்டிவ் பாயிண்ட் as ஆஃப் ஆப்ஷனை பயன்படுத்துவது, வடிவங்களை அனிமேட் செய்வது. இந்த டுட்டோரியல் பற்றிய ஒரு கண்ணோட்டம் இதோ. கேன்வாஸின் கீழுள்ள சீக் டு பிகினை கிளிக் செய்யவும். பிளே ஐகானை கிளிக் செய்து அனிமேஷனை பிளே செய்யவும். அடுத்த டுட்டோரியல் லோகோ அனிமேஷன். இந்த டுட்டோரியலில் நாம் கற்க போவது மிரர் டூலை பயன்படுத்துவது, ஒரு லோகோவை அனிமேட் செய்வது, ஸ்பிரைஸ் எஃபெக்டை உருவாக்குவது. இந்த டுட்டோரியலை பார்ப்போம். மீண்டும் logo.png லேயரை தேர்ந்தெடுக்கவும். இப்போது 60வது ஃப்ரேமுக்கு செல்லவும். செயல் விளக்கியபடி லோகோவை சிறிது மேல் நோக்கி நகர்த்தவும். அடுத்த டுட்டோரியல் பேசிக் போன் அனிமேஷன். இங்கே போன்களை கதாபாத்திரத்துடன் சேர்க்கவும், இணைக்கவும், ஸ்கெலிட்டன் தேர்வை பயன்படுத்தி கதாபாத்திரத்தை அனிமேட் செய்யவும் கற்றுக்கொள்வோம். இந்த டுட்டோரியல் பற்றிய ஒரு கண்ணோட்டம் இதோ. வலது கையின் கீழ் கை பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள போனின் நீல புள்ளியை தேர்ந்தெடுக்கவும். நீல புள்ளியை நகர்த்துவதன் மூலம் கீழ் கையின் போனை நகர்த்தவும். அடுத்த டுட்டோரியல் கட் அவுட் அனிமேஷன். இந்த டுட்டோரியலில் நாம் கட் அவுட் டூலை இமேஜின் மீது பயன்படுத்தவும், கட் அவுட் வடிவங்களை அனிமேட் செய்யவும் கற்றுக்கொள்வோம். இந்த டுட்டோரியல் பற்றிய ஒரு கண்ணோட்டம் இதோ. கர்சரை 70வது ஃப்ரேமுக்கு நகர்த்தி அமௌண்டின் மதிப்பை 0 -6.14க்கு மாற்றவும். அடுத்த டுட்டோரியல் ராக்கெட் அனிமேஷன். இந்த டுட்டோரியலில் ஃபயர் எஃபெக்ட், நாய்ஸ் கிரேடியன்ட் மற்றும் ஃபெதர் எஃபெக்டை உருவாக்க கற்போம். இந்த டுட்டோரியல் பற்றிய ஒரு கண்ணோட்டம் இதோ. பாராமீட்டர்ஸ் பேனலில் ஆரிஜினை ரைட் கிளிக் செய்யவும். கன்வெர்ட்டை கிளிக் செய்து பின் லீனியரை கிளிக் செய்யவும். ஆரிஜினின் டிராப்டவுன் பட்டியலை கிளிக் செய்யவும். அடுத்த டுட்டோரியல் அண்டர் வாட்டர் அனிமேஷன். இந்த டுட்டோரியலில் நாம் PNG மற்றும் SVGக்களை இம்போர்ட் செய்யவும், டிஸ்டார்ஷன் எஃபெக்டை பயன்படுத்தி இமேஜை அனிமேட் செய்யவும், நாய்ஸ் கிரேடியன்ட்டை சேர்க்கவும் மற்றும் ரேண்டம் அனிமேஷனுக்கு ரேண்டம் ஆப்ஷனை பயன்படுத்தவும் கற்போம். மேலுள்ளவற்றை பயன்படுத்தி ஒரு அண்டர் வாட்டர் அனிமேஷனை உருவாக்க கற்போம். இந்த டுட்டோரியல் பற்றிய ஒரு கண்ணோட்டம் இதோ. கேன்வாஸுக்கு திரும்பவும்.
அனைத்து இமேஜ்களையும் அளவெடுத்து அண்டர் வாட்டர் காட்சியை இங்கே காட்டியுள்ளபடி ஒழுங்குபடுத்தவும். நாம் இந்த டுட்டோரியலின் முடிவுக்கு வந்துவிட்டோம். சுருங்கச் சொல்ல, இந்த டுட்டோரியலில் நாம் சின்ஃபிக் பற்றி தெரிந்து கொண்டோம் மற்றும் இத்தொடரில் உள்ள டுட்டோரியல்களின் ஒரு கண்ணோட்டத்தை பார்த்தோம். இந்த இணைப்பில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச் சொல்கிறது. அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்தி சான்றிதழ்கள் தருகிறது. மேலும் விவரங்களுக்கு எங்களுக்கு எழுதவும். இந்த ஸ்போக்கன் டியூட்டோரியலில் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் உள்ளதா? இந்த தளத்தை பார்க்கவும். உங்கள் கேள்விக்கான நிமிடம் மற்றும் வினாடியை தேர்வு செய்யவும். உங்கள் கேள்வியை சுருக்கமாக விளக்கவும். எங்கள் குழுவில் இருந்து எவரேனும் ஒருவர் அதற்கு பதிலளிப்பார். ஸ்போக்கன் டியூட்டோரியல் மன்றம் இந்த டியூட்டோரியலுக்கான குறிப்பிட்ட கேள்விகளுக்கு மட்டுமே ஆகும். இதில் தொடர்பில்லாத மற்றும் பொதுவான கேள்விகளை கேட்க வேண்டாம். இது குழப்பத்தை குறைக்க உதவும். குழப்பம் குறைந்தால் இந்த விவாதங்களை நாம் பயிற்றுரையாக பயன்படுத்தலாம். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்திற்கு பண ஆதரவு இந்திய அரசாங்கத்தின் NMEICT MHRD மூலம் கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட இணைப்பை பார்க்கவும். இந்த டியூட்டோரியலை தமிழாக்கம் செய்தது ஜெயஸ்ரீ. குரல் கொடுத்தது ஆர்த்தி. நன்றி.